ஹாய்ங்க. ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். இப்போ என்ன அப்படின்னா வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். ரவின்னு எப்போயும் தெரிஞ்சதானே, இப்போ துண்டை பார்த்தாலே தெரியும் வியாபாரத்தான் போயிருப்பீங்க ரவினா. அதேமாதிரி எங்கன்னா காட்டுக்கிட்ட உட்காந்துருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா வயநாட்டில் எல்லா சைடும் காடு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க எல்லாருமே. யாரோ மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, பரவாயில்ல. இந்த பாருங்க. ஓகேவா சுற்றியார ஃபுல்லாக காடு தான். ஓகேவா, மூங்கில் காடு இல்லைங்க, இது ஃபாரஸ்ட் காடு. அங்கே உட்காந்து வியாபாரத்துக்கு வந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இந்த பாருங்கள், டடைங் வண்டி வந்துருச்சாங்க. ஆமாம், வண்டி அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகேவா, வியாபாரம் பார்த்துட்டு சரி சரி உட்காரோம் அப்படின்னு கொஞ்சம் லேசாக மழை கம்மியானதுனால இந்த வீடியோ எடுத்துக்கிருக்கேன். ஓகேவா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் ஒரு என்ன சொல்கிறது, அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் நினைப்பாங்க, எப்படி ரவினா நீங்கள்லாம் யூடியூப், அதாவது எப்படி நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்திருக்கீங்க அப்படின்னு கூட நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் வந்து டாக்கா ஒரு சேனல் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த சேனல் மோஜி அந்த அப்படிலாம் இருக்கும்போது நான் வந்து டாக்கில் வந்து நாங்கள் டான்ஸ் பண்ணிக்கிருந்தேன். ஓகேவா, நாங்கள் டான்ஸ் பண்ணி சும்மா இதேமாதிரி தான் இப்போ டான்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிருந்தேன். அப்படி பண்ணிக்கிருக்கும்போது, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடிங்க அது. அப்போ வந்து நிறையா வந்து டிக்டாக்லாம் இருந்துச்சு. பட் நான் டிக்டாக்ல வந்து அந்தளவுக்கு நான் வந்து வீடியோலாம் போடலை. நான் அப்போ வந்து டாக்கில் போட்டுக்கிருந்தேன் அந்த டயத்தில். அது என்ன சொல்கிற வர்றேன் என்ன சொல்கிற என்ன சொல்ல வர்றீங்க ரவி அண்ணா, சொல்லுங்கள் வேகமாக, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க நிறையா பேர். இழுக்காதீங்க சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஆமாங்க, அதாவது நான் இந்த இடத்துல இந்த மரம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள். யாருன்னா நாங்கள் வேறு ஒருத்தவங்க சேனலில் போய் நடிச்சுக்கிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த சேனல் நடிக்கும்போது, அதாவது ஓயின் வாய்ஸ் பேசி பேசி நடிக்கும்போது நாங்கள் ஒரு அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிருந்தேங்க. ஆமாங்க, நான் வந்து தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரங்க. நான் என்னோட ஊரும் சொந்த ஊரும் தேவிப்பட்டினம். நாங்கள் வந்து என் பேர் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நான் அடிமைப்படுத்துகிற கம்புங்க நான் உட்காந்துருந்தேன். இப்போ அங்கே வந்து வியாபாரத்துக்கு வந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்துருக்கேன். அது பிறகு அந்த ஞாபகம் வந்துச்சு, நம்ம இங்கே தான் முத ஓன் வாய்ஸ் பேசி நடித்த வீடியோ இங்கே தான் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக ஞாபகம் வந்துச்சு. அதனால் சரி நம்ம எடுத்துரும் அப்படின்ட்டு தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, வியாபாரம் ஓடிச்சா ரவியானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வாங்கி போட்டிருக்குங்க. வியாபாரம் இப்போ பொதுவாக அல்லது எங்கே வியாபாரம் இல்லைங்க. ஏன்னா இப்போ நிறைய, அதாவது இப்போ என்ன சொல்கிறது, நிறைய அந்த இங்கே உள்ளவங்களும் நிறைய பழசெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பஞ்சாயத்துலேருந்து எடுப்பாங்க பார்த்திங்களா, அந்தமாதிரி நிறைய பழசெல்லாம் எடுக்கிறாங்க. அதேமாதிரி அவங்க வேஸ்ட்டு கவரு, அதுமாதிரி குப்பி, அப்புறம் நிறைய இப்படி எடுக்கிறதுனால அந்த குப்பியெல்லாம் சேர்ந்து மொத்தமாக வேஸ்ட்டு தான். இரும்புனாலும் சரி, ஏதோ பாட்டை தகரம், அது புக்கு எதாவது வேஸ்ட்டு இருந்தால் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அதாவது பழகின வீடு இருக்க போய் நமக்கு ஏதோ தட்டி முட்டி நம்ம சாப்பிட்டு போகிறோம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது டெய்லி 10-500 கிடைக்கும்ல இல்லையா. இப்போ டீசல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி காலைல வரும்போது எப்படி 300 போட்டுருவோம். நம்ம போட்டு அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் செலவெல்லாம் போகத்தானே நமக்கு கொஞ்சம் கிடைக்குது இல்லையா. அதான் நான் இந்த இடத்துல வந்தோன்னே ஞாபகம் வந்தனால தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். அதாவது முதல்ல நான் ஓன் வாஸ், அதாவது என்ன சொல்கிறேன், என்னமோ சொல்ல வந்தாங்க, மறந்து வச்சுங்க. இப்படி தாங்க ஏதாவது ஒன்று மறந்துடுங்க. ஓகேவா, பாருங்கள். ஆமாம், ஓகேவா. இது எங்கன்னா நான் ஆல்ரெடி நிறையா பேர் தெரியும், அங்கே வீடு இருக்குது. அதுலேருந்து கீழே இறங்கி போய் அப்படியே இறக்கத்தில் இறங்கி போய் அப்படி கூட சுற்றி வரணுங்க. வந்தால் தான் அந்த வீடை பார்த்து கொஞ்சம் வியாபாரத்தை வாங்கி போட முடியாது. ஏன்ப்பா சாப்பிட்டீங்களா ரவியானா அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சாப்பிடல. கொஞ்சம் தூரம் மணி பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இன்னும் இந்த கொஞ்சம் இந்த ஃபாரஸ்ட் சைடில் காட்டு சைடில் வந்ததுனால கடை இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் டவுனில் இருக்கும்போது நம்ம சாப்பிடணும். அங்கே தான் போய் சாப்பாடு கடை இருக்குது, அங்கே தான் போய் சாப்பிடணுங்க. என்ன பேசுனது இல்லை, வரவங்களும் உளருதுங்க. அதான் என்ன, அதாவது வியாபாரம் டல்லு. 1ஆம் தடவை 2ஆம் தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் காடுக்கு நிற்க முடியல, சாப்பிடலை. இப்படி 1-2 விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பேச வந்து வளரத்தான் செய்யும். எல்லாம் ஹெவியாக இருக்கணும். வியாபாரம் நிறையா இருக்கும், முகத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படி ஏற்பட்டது. ஏன்னா வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி ஒரு கடையாக இருந்தாலும் சரி, கடையை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறையா வந்து சரக்கு வாங்க எடுக்க வைக்க அப்படி இருந்தாங்கன்னா அந்த அவங்க முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா அப்படியே தூங்கி விழுந்துட்டு இப்படியே இருப்பாங்க. அதுதானே உண்மை, கரெக்டு தானே. சரி பாருங்கள், நானும் கொஞ்சம் வியாபாரம் பார்க்கணும். நம்ம போய் இந்த வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி போய் அங்கிட்டு போய் நின்று சாப்பாடு கடை வந்து கடை இருக்குது. கொஞ்சம் தூரம் போகணும், எப்படி 2-3 கிலோமீட்டர் போனால் அங்கே போய் சாப்பாடு கடையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் வியாபாரம் பார்ப்போம் இல்லைங்களா. சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் வியாபாரம் பார்ப்பேங்க. ஏன்னா இப்போ முதல்ல நடந்துக்கிறப்ப ரொம்ப டயர்ட் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப இல்லாட்டெல்லாம் அதே நடதான் இருக்குது. என்ன கொஞ்சம் வீட்டிலேருந்து நம்ம பாத்திரத்துக்கு தலையில் எடுத்து வச்சுட்டு வந்து திரும்ப பஸ்ஸில் ஏறி வந்து ஒரு இடத்துல வந்து இறங்கி நம்ம வந்து வியாபாரம் பார்ப்போம். இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து
நேராக வீட்டிலேருந்து கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு வந்துடும். என்ன அதுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம நடக்கிறது பதிலாக கொஞ்சம் டீசல் போடுறது நம்ம, சரிங்களா? 200-300 டெய்லி டீசல் போடுறோம். ஏன்னா பக்கத்தில் போகிறோம், நம்ம திடீர்னு இங்கே நிற்போம், திடீர்னு வேறு ஒரு இடத்துல வியாபாரத்துக்கு போயிடும். அப்படிங்கிறதுக்காண்டி டீசல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு வந்தோம். டெய்லி எப்படினாலும் போட்டுருவோம். ஏன்னா திடீர்னு கொஞ்சம் போட்டு வச்சோமோ எங்கேயா போய் திடீர்னு இடத்துல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்நேரம் பார்த்து ஒரு பிளாஸ்டிக் குப்பி தூக்கிட்டு திரும்ப பஸ் ஏறி அங்கே போய் இறங்கி வாங்கிட்டு திரும்ப டவர்லேயே 10 டவர்லேயே வாங்கிட்டு இங்கே வரணும். அதனால தான் நான் எப்போயும் கூட 100 பணம் இப்போ ஃபுல்லாக எப்போயும் டேங்க் ஃபுல்லாக வாங்கி வச்சுருவோங்க. ஓகேவா? நமக்கு லாபம் கிடைக்காது ரெண்டாவது விஷயம், டீசல் போடுறது கண்டிப்பாக போட்டு தானோ. அப்படி தான் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஓகே பாருங்கள். கொஞ்சம் அந்த நான் உட்காந்துக்கிருந்தேன், அதை பார்த்து அந்த பசங்க கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வியாபாரம் இருக்குண்ணே அப்படின்னாங்க. யாருமே கொஞ்சம் குப்பி, கொஞ்சம் பிளாஸ்டிக் குப்பி, கொஞ்சம் புக்கெல்லாம் கொடுத்துக்கிருந்தாங்க. அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கிற என்ன அப்படின்னாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. எடுக்க போயிருக்காங்க அந்த பசங்க. வந்தாடா வெறும் ஆமாம் சரி, நான் வந்து போய் வர்றோம்னா ஓகேவா? ஏதோ எடுக்க போயிருக்கப்போ இன்னும் கொஞ்சம் வியாபாரம் இருக்கா, ஏதோ கொஞ்சம் இரும்பு இருக்குது, கொஞ்சம் ஏதோ புக்கு எதுவும் இருக்குன்னு இன்னொரு பையன், அந்த பையன் இப்போ தான் பஸ் விட்டு இறங்கி இப்படி நடந்து போனாப்புல. பஸ் ரூட்டான்னு கேட்டிங்களா? அங்கே கொஞ்சம் தள்ளி போனால் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் பஸ் தான் கேட்குதாங்க. அது ஏதோ குடிச்சு போகுது, அதனால சவுண்டு நல்லா கேட்குது. கார் எதுவும் போனால் கேட்காது. அதேமாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் மெயின் ரோடு. அதுலேருந்து திரும்ப நம்ம போய் ஒரு 2-3 கிலோமீட்டர் போனால் தான் சாப்பிட கடை இருக்குது. ஓகேவா? இந்த பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிறேங்க. காரணம் அந்த பசங்க என்னன்னு தெரியலங்க. சரி பார்ப்போம், சரிங்களா? அதெல்லாம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அப்படிம்பான் பார்த்தீங்களா, அந்த இடம் தான். ஓகேவா? அதனால தான் நான் இப்போ இந்த ஞாபகம் வந்ததுனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிருக்கேன். ஓகேவா? ஆனால் அந்த பசங்களை பாருங்கள், வயநாடு சூப்பராக இருக்குது. இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் இருந்ததுனால இந்த பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேவா? தொடர்ந்து எல்லாருமே வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம். ஓகேவா? சரிங்க, பாருங்கள், பத்திரமா இருங்க. நான் அடுத்து ஒரு இடத்துக்கு போவோம். என்ன ரவின்னு எப்போ பார்த்தாலும் காட்டுக்குள்ளே தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க. ஒரு நாளில் இடையில ஒரு நாளில் வீடியோ போட மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம டவுனுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். டவுனுக்குள்ளே போகும்போது நம்ம அங்கே வீடியோலாம் எடுக்க முடியாது. ஏன்னா பெரிய வீடுலாம் இருக்கும். அந்நேரம் பார்த்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏன் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துருக்க, ஏன் வீடியோ எடுத்துருக்க, அப்போ என்ன அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். அதனால் நாங்கள் டவுனில் எடுக்க மாட்டோம். இதே அவுட்டர்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நம்மளை போட்டு சாதாரண சாதாரணப்பட்ட ஆளுங்க தான். அவங்க எல்லாம் பார்த்துக்கிறப்போ வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அந்த லைவில் ஏதோ இது வாட்ஸ்அப் காலில் ஏதோ பேசியிருக்கவங்க வீடியோ எடுத்துருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஜாயின் பண்ணி சேர்ந்து சிரிச்சுக்கிடுவாங்க. ஓகேவா? அதான் உண்மை. ஓகேங்களா? அதனால தான் இங்கே வச்சு எடுக்கிறது. அதனால் நம்ம எங்கே வியாபாரத்துக்கு போகிற இடத்துல எடுத்துருக்கோங்க. வேறு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள். பார்த்து எல்லோரும் பத்திரமா இருங்க. முதல்ல ரவியை நீங்கள் பத்திரமா இருங்க. அந்த காட்டுக்குள்ளே யானை வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருங்க. யானைலாம் நைட் ஆனால் யானை, புலி, கடுவா எல்லாமே, அதை கரட்டி அதேமாதிரி புலி எல்லாமே வரக்கூடிய காடு தான். ஓகேவா? சரிங்க, தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த லைவ் முடிஞ்சோடனே 1-2 சொந்தங்கள் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. ரவியண்ணா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்பர் கொடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் கூப்பிட்ருந்தாங்க. நான் கொஞ்சம் ஒரு வீட்டில் வியாபாரம் பார்த்துருக்கேங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கரூர் பக்கத்தில் கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஐடி இருக்காங்க. அவங்க சின்ன ஒரு சேனலில் வச்சுருக்குறாங்க. ஓகேவா? அதுமாதிரி அவங்க கூப்பிட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, நீங்கள் வாங்க வாட்ஸ்அப் காலில் வாங்க, நான் வந்து ஃபாரஸ்ட்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே ரவி, அப்படி நான் வர்றேன், இந்த ஒரு நிமிஷம் இருங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? சரிங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேங்களா? பாய்ங்க, பாய். ஓகே.